வணக்கம் மக்களே, இது உங்கள் வையன் சோலார் எனர்ஜி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட 1 கோடி வீடுகளுக்கான சூரிய ஒளி திட்டம், அதாவது வந்து பிஎம் சூரியகர் யோஜனா. அந்த திட்டத்தோட பயனாளிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம். அதற்கான லிங்க் வந்து மேலே இருக்குது. அது போக இப்போ ப்ரெசெண்டாக என்னெல்லாம் அப்டேஷன் இருக்குதுங்கிறத கண்டினியூவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இத்திட்டத்தின் நோக்கம் பார்த்தோம்னா, இந்தியா முழுக்க உள்ள 1 கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்துக்கான அடிப்படை பயனாளிகள் யாருங்கிறத வந்து ஏற்கனவே வந்து நம்ம முந்தைய வீடியோவில் பதிவிட்டிருந்தோம். ஆனால் வந்து கஸ்டமருக்கு வந்து அதில் வந்து சில டவுட்கள் இருக்குது. அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த திட்டத்தில் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா, சார் அந்த திட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதா அப்படின்னா, இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பொதுவானது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இணைப்பு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மானிய விலையில சோலார் திட்டத்தில் வந்து நீங்களும் வந்து பயனடையலாம். இந்த திட்டம் தொடர்பாக அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, ஈவி இல்லாத இடத்துல வந்து இந்த மானியம் பொருந்துமா? இதுதான் வந்து அதிகமாக கேட்கக்கூடியது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து ஈவி இல்லாதவங்களுக்கு பொருந்தாது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன் கிரிட் சோலார் அமைப்பை சேர்ந்தது. ஆன் கிரிட் சோலார் அல்லது கிரிட் சோலார்னு சொல்லுவோம். அதாவது இந்த சோலார் அமைப்பு பார்த்தீங்கன்னா சோலார் பிளஸ் இபி இந்த ரெண்டும் வந்து ஒரு காம்பினேஷனில் ஒர்க் ஆகக்கூடிய அமைப்பு. இபியோட துணை கொண்டு இது பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோலார்ல இருந்து பவர் எடுத்துக்கிடும். சன்செட் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இபியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சோலார் அமைப்பு தான் ஆன் கிரிட் சோலார் அமைப்பு. ஸோ உங்கள் வீட்டில் இபி கனெக்ஷன் இருந்து நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 300 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக பயனடையலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு வந்து தனியாக லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லா பேங்க்லேயுமே வந்து லோன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 7% இந்த லோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுபோக ப்ரைவேட் பேங்க்லேயும் நிறைய பேங்க் வந்து இந்த சோலார் திட்டத்துக்கான லோன் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின், சார் நான் வந்து சிட்டியோட கொஞ்சம் அவுட்டில் இருக்கும், எங்கள் ஏரியாவில் வந்து லோ வோல்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இந்த சிஸ்டம் வந்து பொருந்துமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இந்த சிஸ்டம் பொருந்தும். ஆனால் உங்களுடைய லோ வோல்டேஜ் அளவு வந்து எந்த மாதிரி இருக்குது, அந்த லோ வோல்டேஜ் வந்து இன்வெர்ட்டரோட கான்ஃபிகர் ஆகுமான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து ஒரு மினிமம் வோல்டேஜ்லேயே வந்து ஆப்ரேட் ஆகும். அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் இருந்தாலும் இன்வெர்ட்டரோட மினிமம் வோல்டேஜ் லெவலை பொறுத்து அங்கே ஆப்ரேட் ஆகுமா இல்லைன்னு சொல்லி நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தை வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்ததில் டெக்னிக்கலாக எழுதக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல் டிசிஆராக இருக்கணுமா இல்லை நான் டிசிஆர் பேனலாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து டிசிஆர் பேனலாக தான் இருக்கணும். உங்களுக்கு மானியம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக டிசிஆர் பேனலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சோலார் பேனலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கிங் கம்பெனியில் இருந்து அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள கம்பெனி வரை எல்லாருமே இந்த டிசிஆர் பேனலை வந்து தயாரிக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது சூட்டபுளான ஒரு டிசிஆர் பேனலாக இருக்கும், நீங்கள் அந்த கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணி இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பேனல் கண்டிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பேனலாக தான் இருக்கணும். அதுவும் அந்த டிசிஆருங்க கேட்டகரியில் கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்படிப்பட்ட பேனலை தான் நீங்கள் இந்த திட்டத்தில் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து முழுக்க கிடைக்கும். இதற்கு அடுத்து உள்ள ஒரு டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் கண்டிப்பாக அந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிம்பிள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்வெர்ட்டர் தான் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இபி மீட்டர் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின், நம்ம வீட்டில் உள்ள இபி மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் டைரக்ஷனல் மீட்டர். அதாவது வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம எவ்வளோ பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அதை சென்ஸ் பண்ணோம். பட் ஆனால் சோலாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் மீட்டர்ஸில் ஒரு மீட்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த மீட்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம எந்த அளவுக்கு லோடு நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து KWH நம்ம வீட்டில் வந்து எவ்வளோக்கு நம்ம பவர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதையும் மெஷர் பண்ணோம். அட் த சேம் டைம் வந்து நம்ம சோலார்லேருந்து எவ்வளோ பவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். ஸோ அந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே இருக்க மீட்டரை எடுத்துகிட்டு புதுசாக வந்து பைடைரக்ஷனல் மீட்டர் வந்து நம்ம வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா TNIB மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். சோலார் பேனலை மவுண்ட் பண்ணுறதுக்கு RCC ரூப் கண்டிப்பாக வேணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பேனலை மவுண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து சில நாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நாம்ஸுக்குள்ளே உங்களோட இடம் சூட்டபுளாக இருந்துச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கிடலாம். ஸோ இதுவரை பார்த்த கொஸ்டின் தான் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஹெல்ப்பும் பண்ணுறோம். இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயனடைன்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள்.